நான் பட்டி பார்க்கணும் மறுபடியும். செகண்ட் ஷோயில் பார்ப்போம். வீடியோ பார்த்துருக்கோம். ஃபோன் நடுவில் பெருசா கீழே பத்து மாப்பிள்ள அடிக்கணும். கைட்டாத வச்சுக்கல கைட்டாத. நான் லைட்டா தூரம் நான் தரேன். நிமிட்டுனா போதுண்ணா வெட்டினா வேணும். விரும்பி சாப்பிடுறாங்க. சென வீடியோ பார்த்துட்டு எல்லாம் சென வந்து கேட்கறாங்க. சென உனக்குதான்ப்பா. காசு தரேன். ரம்ஜான் பண்டிகை போறது. ஆமா எது கூட இழுக்கிறேன். சாப்பிட்டு ரொம்ப வெளியே போங்கடா. சின்னதா இருக்கா சென 1500 சென இருந்ததுப்பா. அது அவ்வளோ செனெல்லாம் வந்து பெரிய பெரிய மீன்ல தான் வரும். முக்கியம் ஆகிடுச்சு இல்லையா இதுல சின்னதா இருக்குமா? அவ்வளோ சென இல்லை. கலந்து என்னை பற்றி எனக்கு தெரியும். நான் எப்படி பேசுவேன், எந்த நேரம் பேசுவேன். அப்படி இன்னும் தைரியமா பேசுறேன்னா நான் எல்லாருக்கும் தெரியும்டா. ரவுடி பிரகாஷ் சொல்லு. நரி 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 ஓட்டேரி நரி இந்த மாதிரி போடலாமா? ஸ்பைஸா போடலாமாண்ணா? ஆமாம் போயிடுச்சா? இது தெரு தெரு ரோஹித் பாம்பே ட்ரிப் போறியா? பாம்பே ட்ரிப் போனால் நான் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். பயங்கரமாக இருந்துச்சு. இந்தியாவிலே பெரிய டீம் பாருங்க. 3 தானா? அப்போ என்னாச்சு? ஆமாம் பெருசு தான் ப்ரோ. அது இந்தியாவிலே பெருசு தான். ஆனால் வேஸ்ட்டு ப்ரோ. ஐயோ செட் ஆகல. அதுவும் ப்ரோ தொட்டிலாம் இருக்குது. அங்கெல்லாம் சாப்பிட்டுறானுங்க. மைக்கு அப்படியா நேற்று கூட தான் ஒரு வீடியோ நேற்று ஃப்ரெஷ்ஷாக எங்கே யாரும்
ரெண்டு இது ஆயிடுச்சுன்னா கையிலே பிடிக்க முடியாது. கையில் இருக்கா என் ப்ரெஷ் யாருக்கு கொடுத்தேன்? மும்பை ட்ரிப் தேவையில்லை, நாங்கள் அப்பவே கோவா ட்ரிப் அடிச்சிருக்க வேண்டியது. அது ஏன்ட்ட வைக்கல அப்போ கோவாக்கு ஈவினிங் 5 மணிக்கு ட்ரெயின். நாங்கள் 5 மணிக்கு ஃப்ளைட்டு என்ன சொன்னேன்? ப்ரோ சாப்பிடவே முடியல ப்ரோ. இங்கேருந்து நான் பிரெட் எடுத்துன்னு போனேன், இவன் மட்டும் தான் சாப்பிட்டேன். ஆனால் நம்ம கேரளா போய் போட்டில் போனேன், பஸ்ஸில் வந்தேன், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். பஸ்ஸை மிஸ் பண்ணி ரோட்டில் இருந்தால் கண்டக்டர் வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க. அது தெரியாதுல்ல உனக்கு. சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல நிறுத்தினாங்க ப்ரோ, 3 வருஷத்தில். நாங்கள் என்ன பண்ணோம், சாவகாசமாக சாப்பிட்டு வந்தோம். லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு. சரி சாவகாசமாக சாப்பிட்டு வந்துட்டாரு. கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் கழிச்சு யாராவது கொடுத்துருப்பாங்க போல, உள்ளே கணக்கு எடுப்பாங்களா டிக்கெட்டு. 2 பேர் இல்லைன்னு ரிட்டன் வேறு பஸ்ஸில் ஏறி வந்து எங்கள் கூட்டில் போனோம். அப்படியா சொன்னோம் பஸ்ஸு நாங்கள் ஆஃபீஸ் போனோம், டிக்கெட்டு எக்ஸ்ட்ரா சுற்றானுங்க பஸ்ஸே பார்த்துட்டு திரும்பி ரொம்ப தூரம் போயிடானுங்க ப்ரோ. அப்புறம் இங்கேருந்து இன்னொரு பஸ்ஸில் ஏறி போனோம். அவர் கூட கண்டக்டர் வந்து உங்கள் வீட்டில் போகிறான். அவங்கெல்லாம் சேர்ந்து டிக்கெட் போட்டுருக்கேன். இந்த மாதம் நினச்சி ஆமாம் ஆமாம், இந்த மாதம் சுபாஷனா வந்துடும் ப்ரோ. வேலை போவோம், இங்கே வரல. ஒன் டே ட்ரிப் 2 டே ட்ரிப் ப்ரோ எங்கே எடுத்துங்க ப்ரோ வருமானானுங்க. நம்ம வந்து ஃபோட்டோ ஸ்பாட்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபோட்டோ ஸ்பாட்லாம் பஞ்ச் பண்ணுங்க. கோவாவில் அப்படி தான் ஆச்சு. எல்லாம் தூங்கினாங்க. 2 மணி நேரம் தூங்கிட்டு 10 நாள் இல்லை 7 நாள் போனோம். டேரெக்டாக கோவாவில் ப்ரோ, பெங்களூரு அப்படி சுற்றி போனோம். எவ்வளோ கிலோ ஒரே பையிலையா? ஆட்டோக்காரங்க 20 கிலோ ஒரே பையில எடுத்து கணிக்கிறாங்க. குடிக்கிறவங்க போனால் கரெக்டாக இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் தெரியும். சரி சுற்றுறானுங்கள பேக்கெட்டில் 2 பிட் பேக்கெட் கை முடியல குடிச்சுங்க இருக்கிறாங்கல்ல, பேக்கெட்டெல்லாம் கை முடிச்சு காசு ஒரு நல்ல பையன் 2 பையில ஒரு பையில ஒரு மஞ்சள் பை இதுலேயும் போடுது. ஆனால் ஒருமே வைப்பாகவே இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லைடா, ஆடலாம் இல்லைடா. ஏய் கோவா தான் போயிடாது. கோவா போனதுன்னா மெரினா பீச் போயிடாது. அதே மாதிரி தான் இருக்கும். என்ன பீச்லேயே கடை போட்டிருப்பாங்க, டிஜே பாட்டு போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். ஓகே கலை